வணக்கம். ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏவாக தற்போது பதவி வகிக்கக்கூடிய பழனியாண்டிக்கு சொந்தமாக கரூரில் கல் உடைக்கும் ஆலை ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த கல் உடைக்கும் ஆலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஒரு விபத்து நேர்ந்து அந்த விபத்தில் பாலசுப்ரமணியன் என்ற தொழிலாளி மரணமடைந்தார். இது சம்பந்தமாக வெளியான செய்தியின் அடிப்படையில திருச்சி தொழில் பாதுகாப்புத்துறை துணை இயக்குனர் பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டுள்ளதாக அந்த ஆலையை ஆய்வு செய்து பிறகு அந்த விதிகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி கரூர் நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த கரூர் நீதிமன்றம் பழனியாண்டியை இந்த வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டிருந்தது. அந்த விடுதலையை கூடுதல் அமர்வு நீதிமன்றமும் உறுதி செய்திருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து திருச்சி தொழில் பாதுகாப்புத்துறை துணை இயக்குனர் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் ஆலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளாததால் தான் அந்த பலியாகி இருக்கிறார் என்பது சக தொழிலாளர்களுடைய வாக்குமூலத்தில் இருந்து தெளிவாக தெரிகிறது என்று கூறி பழனியாண்டியை விடுதலை செய்து கரூர் நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து சட்டப்படி தீர்ப்பளிக்கும்படி கரூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டு இந்த மறு ஆய்வு மனுவை முடித்து வைத்திருக்கிறார்.